ஆல்ரைட் கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போஸ்ட் 1:00 1:30 ஆகிடுச்சு. ஸோ ஒரு நைட் ட்ரைவ் போகலான்னு ரொம்ப ஆசைங்க. ரொம்ப நாள் ஆச்சு. பிஃபோர் மேரேஜ் வந்து இந்த மாதிரி நைட்டு கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வரது. எங்கே போகிறேன்னு தெரியல, யோசிப்போம். இதான் நம்ம பிளான் பண்ணுவோம். சும்மா போயிட்டு வீடியோ காலில் வர மாதிரி தான் பிளான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, அப்படியே நான் வண்டியில் போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஜாக்கெட் மட்டும் தான் போட்டு போகிறேன். ஹெல்மெட் அண்ட் ஜாக்கெட் க்ளவுஸ் தான், பேண்ட்டும் வேண்டாம்னு நினைக்கிறேன். ட்ரெக்கிங் பூட்ஸ் போட்டுக்கலாம், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே நான் பைக்கில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் கம்ப்ரஸ் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு விளாகிங் ட்ராவல் விளாகிங் அன்பாக்சிங் வீடியோஸ் ரைடர் வீடியோஸ் நிறைய போடுவேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வண்டியில் போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆல்ரைட் கைஸ், இப்போ தான் வந்து நான் யோசித்தேன், சரி ஓகே தஞ்சாவூர் போகலாம். அங்கே நம்ம பையன் இருக்கான்ல, நம்மளோட மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா ரைடு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலன்னா போய் பாருங்கள். லிங்க் நான் வந்து மேலே எங்கேயாச்சும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லாயிருக்கும் இந்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ 3 பேர் போனோம். ஒரு அவேர்னஸ் ரைடு போனோம், ரோட் சேஃப்டி, சைல்டு அப்யூஸ் அதுக்கும் போனோம். நம்ம சிவாய் போகலாம். ஸோ எந்த வழியாக போகலாம்னு இன்னும் சுத்தமாக ஐடியா இல்லை கைஸ். அப்படியே போயிட்டே இருக்கேன். ஸோ எல்லாம் தூங்கிட்டாங்க. டைமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1:33 கரெக்டாக சொல்லணும்னா விடிய காலையில் 1:35 ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன் பாருங்களேன். நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். எங்கடா அது? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன் சார்ஜரில். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே ஆன் ஆகிடுது. ஸோ கடைசியாக கொல்லிமலை ரைடு தாங்க நான் போனேன். ஸோ கொல்லிமலை வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், மேலே இங்கேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது KTMலேருந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ரைடு போனோம். ஒரு 18 வண்டி போனோம். அந்த ரைடில் வந்து நான் வந்து KTMல தான் போனேன். அதாவது டியூக் 390, புது டியூக் 390. அட்வென்ச்சரில் என் ஃப்ரெண்டு நானும் மாற்றி ஓடிட்டோம். நான் ஹார்லே வந்து டிசம்பரில் நான் எடுத்ததுங்க. இப்போ தான் திருப்பி நான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை நடுவில் எங்கேயாச்சும் போனோம், இல்லை எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் போகல. ஸோ வந்து கடைசியாக நான் டிசம்பரில் வந்து நான் போனது. இப்போ தான் திருப்பி நான் வண்டி எடுக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், லைட் இது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிடுது. இப்போ பங்க்கில் பெட்ரோலே போடக்கூடாது. பெட்ரோல் போடவே கூடாது. எலக்ட்ரிக் வண்டிக்கெலாம் யார் பிடிக்க மாட்டாராமா அவர்? எதுவும் ரூல் வச்சுருக்காங்களா? எலக்ட்ரிக் வண்டிக்கெலாம் யார் பிடிக்கக்கூடாதுன்னு? பிடிக்க மாட்டேன்னு கைஸ் அவன் எலக்ட்ரிக் வண்டிக்கு. அப்படி எதுவும் ரூல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ ஆக்சுவலாக இப்போ எதுக்கு போகிறோன்னே தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரைடும் போகாமல் அது இல்லாமல் மைண்ட் செட் வந்து ரொம்ப டிப்ரெஷன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து எதையோ ஒரு விஷயத்த விட்ட மாதிரி இருக்கும்ல. ஸோ வந்து அதனால் யோசிச்சுட்டே இருந்தேன், சரி என்ன பண்ணலான்னு தெரியல. ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஸோ சும்மா வண்டி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பின் அடிச்சு நான் வந்துட்டேன் நேற்று. இன்றைக்கி வந்து ஐ ஃபீல் வெரி மச் சப்ரஸ்ட். அதனால் வந்து வண்டி எடுத்துட்டேன், செல்லக்குட்டியை. கைஸ் இங்கே என்னமோ பாருங்கள், ஏதோ எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? ஐயோ ஒன்றும் புரியலையே. இவ்வளோ பெருசாக அதுனா எப்படி படிக்க முடியும்? மேலே இருந்து படிக்க முடியுமா? எனக்கு புரியல. எனக்கு என்ன ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு மட்டுமா அது? சரி ட்ரோனில் வச்சு பார்ப்போம் என்ன எழுதியிருக்காங்க. ஒன்றும் புரியல. பெரிய லெட்டராக இருக்குது கைஸ், ஒன்றுமே புரியல. சரி இல்லைங்க, நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அது என்னங்கிறத நம்ம படித்து பார்த்துருவோம். இப்போ பாருங்க, திடீர்னு சார்ஜ் இருக்குது. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong, I won't stop to the top, so you better back off and get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth, can't put me down, I'll be getting loud. You can have it douse, not what I'm about, have your cloud. It be raining now, I keep making sound, go another round, I'm legend bound, can't stop me now. You don't wanna fuck with me, a slow burn like a disease. Just tell me that I can and I'll show you things that you can. ஷாட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டான ஆங்கிள் இருக்கான்னு தெரியல. ட்ரெயின் போகுது கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்காக வந்து நான் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இதை பார்த்தோன்னே எலெக்ஷனுக்கு தான் ஏதோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனால் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல என்ன ஃபுல்லாக எழுதிருக்குன்னு படிக்கணும்ல. தஞ்சாவூர் ஆக்சுவலாக எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் வந்து முடிவாச்சு. நம்ம பையன் அங்கே இருக்காலாம், வாங்கினேன் PUBG விளாட்லாம் அப்படின்னா. ஸோ அதனால் போயிட்டு PUBG விளையாண்டுட்டு, என்னடா நைட் டைமில் காதல் பண்ணுறீங்க 2 மணிக்கு திருச்சி முன்னேறிடுத்தோ. டாப் பாக்ஸில் ஒரு நட்டு மட்டும் லைட்டாக லூஸ் ஆகிருக்கு. அதனால் பார்த்து பொத்துனா அப்பில் போகணும். ஏதாச்சும் நடுவில் மெக்கானிக் கடை இருந்துச்சுன்னா பார்த்து நிப்பாட்டி டைட் வச்சுலான்னு இருக்கேன். ஆல்ரைட் கைஸ், தஞ்சாவூருக்கு எடுக்க வேண்டிய டைவர்ஷன் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் கைஸ், அந்த காரில் பாருங்களேன், பிளைண்ட் ஸ்பாட் மிரரு எங்கே வச்சுருக்காங்கன்னு, எதுக்கு வச்சுருப்பாங்க? B பில்லரில் வச்சுருக்காங்க கைஸ். வேறு லெவல் அறிவு ப்ரோ.
உங்கள் அறிவை கண்டு நான் வியக்கேன். எதுக்காக இருக்கும்? ஏதாச்சும் பர்பஸ் இருக்குமா? யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன். தெரியல நிஜமா இப்படி ஒரு விஷயத்த வாழ்க்கையில் நான் எப்படி நம்ம பார்த்ததே கிடையாது. ஐயோ ரோடு இவ்வளோ பள்ளமாக இருக்கே, குதிக்குதே, அந்த நட்டு வேறு லூஸ் ஆயிருமே. கையில் வச்சு நல்லா டைட் பண்ணி விட்ருக்கேன். நிப்பாட்டி ஒரு டைட் வச்சுருவோமா லைட்டாக? க்ளவுஸை போட்டு ஒரு டைட் வச்சு பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா இந்த இது எக்ஸ்ட்ரா சப்போர்ட் நான் கொடுத்துருக்கேன். இது லைட்டாக லூஸ் ஆகிடுச்சு, அதனால் என்னால் நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியல. ஆல்ரைட், நம்ம ஃபியூவல் போடணும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் guys, நம்ம சேனல் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் ஷோயிங் லவ், கீப் சப்போர்ட்டிங் மீ. நான் நிறையா கண்டென்ட் கொடுக்குறேன், அதாவது நிறையா ட்ராவல் கண்டென்ட், நிறையா மோட்டோ ரைடிங் கண்டென்ட் நிறையா நான் கொடுப்பேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபியூவல் பண்ணியாச்சு guys, ஒரு 500 தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருவங்கூருக்கு முன்னாடி இருக்கோம். திருப்பி வந்து அந்த நட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. இவன் நல்லா லூஸ் ஆகிடுச்சு. கைஸ் எப்பயுமே இந்த மாதிரி ஒருத்தரை ஓவர்டேக் பண்ணும்போது நீங்கள் தயங்காமல் நீங்கள் பாஸ் லைட் அடிச்சிருங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஹார்ன் சவுண்ட்லாம் வந்து கண்டிப்பாக கேட்காது, ரொம்ப கம்மியாக கேட்கும். ஒரு லாரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜன்னலை திறந்து வச்சுருப்பாங்க, அதனால் காற்று சவுண்டு தான் அவங்க காதில் கேட்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாஸ் அடிங்க. இப்போ தான் வந்து அவங்களோட மிரரில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நைட் டைமில் வந்து எப்பயுமே அவங்க தூங்கிடுவாங்க. அதனால் வந்து நம்மளோட சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கரெக்டாக போகிறோன்ட்டு நம்ம எப்பயுமே வரக்கூடாது. அடுத்தவன் ஆப்போசிட்டில் வரவன் கரெக்டாக வருவானா நமக்கு தெரியாது. சேலையில் முள்ளு குத்துனாலும் முள்ளில் சேலை குத்துனாலும் கீழே போகிறது சேலை தான். அதனால் நம்ம காஷியஸாக ஓட்டணும். நம்ம சேஃப்டி நம்ம கையில் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பூண்டி மாதா கோயிலோட அந்த உள்ளே போகிற எக்ஸிட்டு. 20 நிலவுகள் மேகமெங்கும் ஒளிவிடும், இளமையின் கனவுகள் விழி ஓரம் மொழிவிடும், கைகள் இணைகையில் இணைகையில் இருவிழி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனி வீழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம் பனி விழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். ஆல்ரைட் கைஸ், சாஸ்திரா வந்தாச்சு. ஸோ ஃபைனல் இயர் படித்த போதெல்லாம் வந்து இங்கே உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ஒரு டான்ஸர். சாஸ்திரா காலேஜில் லைட் மியூசிக்கில் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கோம். நாங்கள் என்ஐடி காலேஜில் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். கோயம்புத்தூர் காலேஜில் கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் காலேஜிலும் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். சென்னையில் குரோம்பேட்டில் இருக்க எம்ஐடி காலேஜில் வாங்கியிருக்கோம். லயோலா காலேஜில் வாங்கியிருக்கோம். ஃபோட்டோஸ்லாம் என்னோடய பழசு கடைசி நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. நான் ஒரு டான்ஸர் கைஸ், நான் ஒரு டான்ஸர். ஒரு காலத்தில் இப்போ ஆட சொல்லுங்கள், இறங்கி நடக்கவே முடியல, குடிஞ்சு நிமிர முடியல. அது ஒரு அருமையான கணக்காலம். இங்கே வந்தெல்லாம் எனக்கு பயங்கரமான மெமரிஸ் கைஸ். இங்கே தஞ்சாவூரோட கலெக்டர் ஆஃபீஸ் வந்தாச்சு. ஸோ தஞ்சாவூருக்குள்ளேயே நேராக பஸ் ஸ்டாண்டு போயிடுவோம். போயிட்டு ஒன்றும் பண்ண மாட்டோம், ஒரு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த பப்ஜி விளாடினான். பப்ஜிலாம் லாக்டவுனில் பயங்கரமாக விளாண்டுருந்தாங்க ஒரு காலத்தில். ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்துட்டோம் பாருங்கள். குட்டி குஞ்சான் என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி டாட்டா கட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குது எனக்கு. இந்த இடத்துல இந்த ஹோட்டலில் சண்டேகள், ஸ்டேஷன்கள், கோர்ட்டுகள், காலேஜ் படிக்கும் போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாமினோஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை வந்து சாப்பிட்டுட்டு இப்போது இல்லை எங்கேயாச்சும் ஒரு டீ கடையில் உட்காந்து தஞ்சாவூர் டாமினோஸில் 3 மணி வரைக்குமாடா. திருச்சி டாமினோஸ்லாம் வந்து 11 மணி இல்லை 1:30 மணி வரைக்கும் நினைக்கிறேன். 10 மணி வரைக்கும் டைனிங்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேக் அவேவும் டெலிவரி மட்டும்தான். நல்லா இருக்குது தஞ்சாவூர். ஆக்சுவலாக வந்து வேர்க்கவே இல்லை, ஒரு மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்குது. திருட்டு பையங்க திருட்டு பய. ஓகே, நான் பீட்சா வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். பாருங்கள், டாமினோஸ் சாப்பிட்டு பப்ஜி விளாண்டுருக்கோம். டெத் மேட்ச் விளாண்டுருக்கோம். இல்லை நேரம் கைஸ். பப்ஜி லவர்ஸ் ஹிட் சப்ஸ்கிரைப். கீழே 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 இருக்கு. ஏய் தமிழ்ல பேசுடா. முசாபல
கைஸ் இப்போ வந்து ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்டை தேடி போயிட்டுருக்கோம், பஸ் ஸ்டாப்பை தேடி ஹைவேஸில். ஸோ அங்கே போய்ட்டு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு இதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒன்றா பேசிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். கைஸ் ஆக்சுவலாக இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சர்வீஸ் எங்கடா இருக்க தெரிய மாட்டேற, இங்கே நிற்கிற. ஓகே, ஸோ சர்வீஸ் வந்து இப்போ கிளம்பிடுவான். நான் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா மணி கிட்டத்தட்ட 4 ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக விழுந்ததுக்கப்புறம் கிளம்புறதா என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே ஆஸ்வாசப்படுத்திட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அப்படியே கிளம்பிருக்கேன். ஸோ அப்படியே நான் வண்டியில் போனதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணுறேன். ஆல்ரைட் கைஸ், அப்படியே கிளம்பியாச்சு. நான் போகிற வழி அப்படியே உங்கள் நினைவு பண்ணுறேன் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கும் எப்பயாச்சும் கண்டிப்பாக டிப்ரெஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் உங்கள் பைக்கை வெளில எடுங்க, ஒரு ஷார்ட் ஸ்பின் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% ஆச்சும் உங்களோட டிப்ரெஷன் கண்டிப்பாக குறையும். உங்கள் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும், பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ இதான் உண்மை. கண்டிப்பாக நிறைய பேர் இதை பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் பண்ணாத ஆளாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இதுதான் அந்த ஃப்ரெடோ கஃபே. ஸோ கண்டிப்பாக யூ ஷுட் கிவ் அ ட்ரை. அதுவும் வந்து அந்த ஹாட் மைலோ மழை பெய்யறப்ப, இல்லைனா வெயில் அடிக்கும் போது கோல்ட் மைலோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்துட். ஞானம் பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பங்க்லேயே இருக்கும். கண்டிப்பாக ஒர்த்துட்டுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு அது இங்கே இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு, பிகாஸ் நாங்கள் காலேஜ் டேஸில் வந்தது. ஸோ கண்டிப்பாக இருக்கும் அது. திருப்பி வந்து நம்ம தூவக்குடி டோல் பூத் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5 இருக்குமா, 4:30 ஆகிடுச்சுங்க. போய்கிட்டே இருக்கேன். பால் பண்ண வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த மாதிரி நிறைய ட்ராவல் வாக்ஸ், மோட்டோ வாக்ஸ், அந்த மாதிரி ரைடிங் ரிவ்யூஸ், பைக் ரிவ்யூஸ், ரைடிங் கியர்ஸ் ரிவ்யூஸ், அந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அது இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே நான் வந்து நேம் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ரைட் சேஃப்.